சூப்பரான பெர்ஃபார்மர் உள்ள தயாரா இருக்காரு. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கெட்டப்போட வித்தியாசமான கான்செப்டோட யார் அவர்ன்றத லிஃப்ட்குள்ள பார்க்கலாம். மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நல்லவன் அடியில தூண்டு காய போட்டுருந்தாங்க. படுத்துறாயா படுத்துறா அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா. பையன் சார் இந்த பால்சாமி. மாநிலங்களவை என்று சொல்லுகிறோம், ராஜ்யசபா. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. மாநிலங்களவை என்று சொல்லுகிறோம், ராஜ்யசபா. அது டெல்லியில் இருக்கு. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு வந்துருது. நாடாளுமன்றம் சொல்லுகிறோம், பார்லிமெண்ட். அதுவும் டெல்லி தான். அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் ராஜ்யசபா எம்பி, மாநிலங்களவை உறுப்பினர். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் ராஜ்யசபா எம்பி. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி சொல்ல. அந்த திருப்பியா? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இதுக்கு தான் படிங்கடா படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்கடா. வெரி குட், ஐ லைக் யூ. தேங்க் யூ தேங்க் யூ. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஆக 7798 மெகாவாட் உற்பத்தி செய்ய 20,000 கோடியே 624 கோடியே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மிச்ச தொகைக்கு அந்த 7,798 கோடி 7,798 மெகாவாட் உற்பத்தி. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. இந்த மேடையிலே பகிங்கர குற்றச்சாட்டை சொல்ல விரும்புகிறேன். பகிங்கரமாக நான் பகிங்கரமாக சிஎஸ்கேக்கு யாரு ஒரு பெரிய காம்படிஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தளபதி ஸ்டாலின் தான். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. யாரு அந்த ஆளா? யாரா அவன்? யாரா அவனா? நீ ஏன்டா டென்ஷன் ஆற? கேட்ட சொல்ல வேண்டியதானே. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. பறையர் என்றால் சாதி, திராவிடர் என்றால் இனம். இனம் வேறு, சாதி வேறு. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது. திராவிட இனம் என்கிற ஓர்மை இங்கு கிடையாது. திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை. ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் திராவிடர் என்றால் இனம் பேசலாம். திராவிட இனம் இங்கு கிடையாது. பேசலாம், கண்டுக்காதீங்க. இங்க ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. தங்கள் பதவியை பயன்படுத்தி தங்கள் குடும்பத்துக்கு, தங்களுடைய உறவினர்களுக்கு, தங்களுடைய பினாமிகளுக்கு சொத்து சேர்த்து கொடுக்கறதுக்கு தான் பயன்படுத்துறாங்களே தவிர இந்த மண்டலத்துக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த நன்மையும் அவர்கள் செய்யல. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. எல்லையா பூரா உண்மையை உளறிட்ட. ஐயோ உளறிட்டேன், மறந்துருங்க. இது கத்தி. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டது. நல்லா கவனிங்க, இது கத்தி. இது குத்தினால் தான் ரத்தம் வரும். அது தெரியுதா? இது துப்பாக்கி. சும்மாரா சொம்ப. இது சுட்டால் தான் மரணம் ஏற்படும் என்று சொல்ல முடியும். குத்துவதற்கு முன்னால் ரத்தம் வரலையே, சுடுவதற்கு முன்னால் அவன் செத்து போலியே. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. 2G ராஜாவா, சர்க்காரியா கமிஷனா, எங்க மீது போட்ட வழக்குகளுக்கு இதுவரைக்கும் நிரூபிக்கப்படல. அத்தனை பேர் நாங்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கோம். இதுதான் திமுக வரலாறு. உனக்கு உண்மையிலே ஆண்மை என்பது உண்மை இருந்தா, நீ ராஜாவை ஆண்மை என்பது உண்மை இருந்தா, உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. தொண்டர்கள் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க உங்க பேரை எழுதிக்கிட்டே ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க, அட்டை கொடுப்பாங்க, வாங்கிக்கங்க.
இந்த அட்டை வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட் அட்டை வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன் முக்கியம் நான் சொல்றேன்னா, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த அட்டை முக்கிய காரணம் என்னன்னா, இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த அட்டை முக்கிய காரணம் என்னன்னா, இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலம் கேரள மாநிலம் பினராயி ராய் அவர்கள் பினராயி விஜயன் பினராயி ராய் அவர்கள் பினராயி விஜயன் பினராயி ராய் அவர்கள் இதே பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று திருக்குறளை பேசுகிறார், திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று அழகோடு அங்கே பேசுகிறார். तू समझा? हाँ नहीं तू समझा नहीं. திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளு, திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளு, திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளு. அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. நீ பண்ண தப்புக்கு உனக்கு கண்டிப்பா தூக்குதான். சரி, உன் கடைசி ஆசை என்னன்னாலும் சொல்லு, அதையாவது செய்யறேன். ஸ்டாலின் முதல்ல பார்க்கணுங்களா? நீங்க முதலமைச்சர் ஆகிறது எங்களுக்கு ஆசை. இல்லைங்க சார். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. நீங்க முதலமைச்சர் ஆகிறது எங்களுக்கு ஆசை. இல்லைங்க சார். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? உங்கள மாதிரி ஆட்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா? அதற்கு பிறகு 7-8 ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. திமுக தொடர்ந்து ஜாதி வேறுபாடு பார்க்கப்படுதா சொல்லிருக்கீங்க. இது ஒரு 1,00,000 தடவை கேட்டீங்க, 1,00,000 தடவை சொல்லிட்டு நல்லா பாக்குறாங்க. ஜாதிக்கு ஒரு நீதி. தளிக்கோட்டை ராசு தேவர், பாலு ராஜா ஆகிய டிஆர்பி ராஜா எனும் நான் தளிக்கோட்டை ராசு தேவர் சட்டமன்ற பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சு பழனிநடார் என்னும் நான் சு பழனிநடார் அதை செய்யாம சொல்றாரு, மாநிலங்கள் செய்யுங்கள்ன்றாரு. ஆனா அம்பட்டங்கடை முடிவற்ற கடையே, ஆம்பூர் தொகுதி திமுக எம்எல்ஏவின் செருப்பை அவரது கட்சியைச் சேர்ந்த தலித் நிர்வாகி கையில் தூக்கிச் சென்றது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தலித் சமூகத்தைச் சேர்ந்த நிர்வாகியை செருப்பை தூக்கி வரச் சொல்வதா? சமூக நீதி பேசும் திமுகவின் உண்மை முகம் இதுதான் என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே திமுக கூட்டணி கட்சிகளின் கொடியில் இருந்து விசிகாவின் கொடியை இளைஞர்கள் சிலர் அறுத்தறிந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 2009 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்கள் எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ, பொது குளத்தில் நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்கள் வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் செவன்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக. அது கலைஞர் தான் சொன்னாரு. 126 வழக்கு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் இல்லை. நானும் என் தம்பி தங்கைகளும் படையாக நீதிமன்ற படிக்கட்டை ஏறுகிறோம். இன்று ஒரு நாள் இதே படையோடு சட்டசபை கட்டிடத்தின் படிக்கட்டுகளை நான் ஏற நான் பிரபாகரன் மகன்கள். Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க.
சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் வாடாங்க